ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்கார் நாயகன் அவரை பத்தி பார்க்க போறோம். கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. செப்டம்பர் 27 அது நடந்துச்சு. நடந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி நடந்த உடனே வர்ற ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ள நுழையிறதுக்குள்ளேயும் நம்ம நடிப்பு அறக்கணும் இன்னொருத்தர் பக்கத்துல ஜால்ரா நம்ம செந்தில் மாதிரியே இந்த நாதாசுரம் இந்த இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பாப்பாருல்ல கரகாட்டக்காரல்ல அது மாதிரி ஒருத்தரும் செந்தில் பாலாஜி நின்றுட்டு இருந்தாங்க. ரைட் 40 உசுறு போகும்னு நினைக்கல. சரி, அந்த இடத்துல அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. அங்க சம்பவம் நடந்து 1 மணி நேரத்துக்குள்ள போக தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ உங்களுக்கு திருச்சி மாநாடு நடந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு வேனு கவுந்து 12 பேர் கவலைக்கிடம் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன் அங்க போய் பார்க்கணும்னு தோணல? ஏன் அவங்க உங்க தொண்டர் இல்லையா? எதிர் முகாம்ல ஏதாச்சும் நடந்தாதான் போய் பார்ப்பீங்களா? உங்க முகாம்ல நடந்தா போய் பார்க்க மாட்டீங்களா? அப்புறம் 43 குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்டு நேத்து மதியம் நடந்துச்சு. இது 43 குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்டு வாந்தி பேதி மயக்கம் வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. ஏன் அங்க போய் பார்க்க மாட்டீங்களா? அது உங்க கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை கீழே வருது. ஏன் அங்க போய் அந்த சத்துணவு சமைச்சவங்கள கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேனேடா. என்னடா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி பிள்ளைகளை கொண்டு போய் வாந்தி பேதியில ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சு, என்னடா செய்யறதுன்னு ஏன் அங்க போய் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க, அங்கேயும் சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த தஞ்சாவூர்ல ஒரு இளைஞர் நம்ம தலைவர் போன வாரம் போனப்ப கீழே விழுந்து அடிபட்டு அந்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வண்டிகள் கீழே விழுந்து ஒரு பையன் ஹெல்மெட் போடாதனால தலையில அடிபட்டு அந்த பையன் ஐசியூல இருந்தார் இல்லையா? அப்போ உடனே இவர் போய் யாரு நம்ம அன்பில் மகேசனே போய் நாங்க இருக்கோம், உங்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பரப்புனாங்க. வீடியோ எடுத்து பரப்புனாங்க, எல்லா இதுலயும் போட்டாங்க. அதுலயும் டிவிக்கு டிவி தாவேக்கா நிர்வாகிகள் போய் சந்திக்கவே இல்லை, அந்த பையனை என்னன்னு கூட கேட்கல. ஆனா அந்த தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் இருக்காரே, அவரு அந்த பையன் ஆஸ்பத்திரியில இருந்து கடைசி வரைக்கும் இருந்து அந்த பையனுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை பூரா பார்த்து அந்த காசு செலவாகிறது வைக்கிறது எல்லாமே கூடயே இருந்து பார்த்துருக்காங்க. இதை எந்த ஒரு டிவியுமே ஒளிபரப்பல. இப்ப அந்த திருச்சி மாநாட்டுக்கு 12 பேர் வேன் கவுந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, அதை சொல்லல. இப்ப 43 குழந்தைகள் எதிர்கால தூண் சொல்றோம், அந்த குழந்தைகளுக்கு இப்படி வாந்தி பேதியில போய் இருக்குது, ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா என்ன இருக்கு? அதையும் எந்த டிவியும் சொல்ல. நேத்து சாயந்தரம் எந்த டிவிலையும் இந்த விவாதம் வரவே இல்லை. இதே